Hello Nanba, welcome to Business Mania Tamil channel. Last video la நம்ம இந்த சேனலை பத்தின இன்ட்ரோவும் இந்த சேனல்ல என்னென்ன கண்டென்ட் அப்டேட் பண்ண போறோம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிசினஸ்னா என்ன, பிசினஸ்னோட மித்ஸ் அப்படினா கட்டுக்கதைகள், அப்புறம் பிசினஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா என்னதான் தேவை அப்படிங்கறதை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இனியும் நீங்க Business Mania Tamil channel subscribe பண்ணாம இருந்தா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்துல இருக்க bell பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. Businessனா என்ன? A person profit by providing goods and services for exchanging money. இத தமிழ்ல சொன்னா ஒரு person தன்னுடைய ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீசஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு இல்லாட்டி இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு காசுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே தான் நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த கம்பெனி பாஸுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் நம்ம ஒரு வேலை செஞ்சு தரோம். அப்போ இதுவும் பிஸ்னஸா? இந்த மாதிரி கொஷினை என்கிட்ட சின்ன வயசில் ஒருத்தர் கேட்டார். அப்போ எனக்கு பதில் தெரியல. இதுக்கான பதில் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, நம்ம பிஸ்னஸை பற்றின 6 மித்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மித் 1, பிஸ்னஸ் பண்ணால் நிறையா பணம் தேவை. மித் 2, பிஸ்னஸ் பண்ணால் ஒன்று அவங்க அப்பா பணக்காரராகவும் இல்லாட்டி அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இருந்தால் மட்டுமே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். மித் நம்பர் 3, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் மாதத்தில் 30 நாளும் வருஷத்தில் 365 நாளும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மித் நம்பர் 4, கரெக்ட் டைம் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் செஞ்சால் மட்டுமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமாமா. மித் நம்பர் 5, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நிறைய ஹியூஜ் ரிஸ்கெல்லாம் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமாமா. மித் நம்பர் 6, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிருக்கணுமாமா. அதுவும் இல்லாமல் அந்த பிஸ்னஸை பற்றி அதோட நாலேஜில் நம்ம மாஸ்டராகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணுமாமா. ஓகே, இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆக்சுவலாக நமக்கு என்னென்ன தேவைகள்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு மொபைல் ஃபோன் ப்ளஸ் ஒரு நெட் கனெக்ஷனோட ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். என்னடா சுத்தமாக பேசிகிட்டு இருக்க, வெறும் ஒரு மொபைல் ஃபோன் ப்ளஸ் நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக வெறும் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் வச்சு நம்மளால் பிஸ்னஸ் கூட பண்ண முடியும். வேறு என்னென்னலாம் வேணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண? ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியம், நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்னதா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு பிடிச்சதை ரொம்ப பிடிச்சி போய் செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் ஃபுல் கமிட்மெண்ட்டாக இறங்கி ஃபுல் பேஷனபிளாக செய்யணும். பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம பண்ணுற பிஸ்னஸை முக்கால்வாசி நமக்கு ப்ராஃபிட் தரதே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த சேனலில் நம்ம மேலும் எப்படி ஆன்லைனில் நிறையா சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி பண்ணலாம், பிஸ்னஸ் என்னென்ன ஐடியாஸ், பிஸ்னஸ்க்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஆன்லைன் பேசிவ் இன்கம்க்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம பாஸுக்கு செய்கிற வேலை சர்வீஸ்னால் அப்போ அதுவும் பிஸ்னஸானு நான் என்கிட்ட ஒருத்தர் கொஷின் கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொல்லவே இல்லை. அதுக்கான ஆன்சர் என்னென்னா பிஸ்னஸும் ஜாபும் வேறு. ஜாபுக்கு நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, சில டைமிங்ஸ் இருக்குது. ஜாப்ஸ்னால் பாஸ் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். பிஸ்னஸ்னால் அதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைமிங் வேணால் ஒர்க் பண்ணுறது தான். இதுதான் ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பட் ஜாப் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பெஸ்ட்டாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனியும் நீங்கள் பிஸ்னஸ் மீனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.